காவேரி விஜய் கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக நீங்கள் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும், அப்படி இல்லைனா அந்த கம்பெனிக்கு போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜயும் காவேரி கிட்ட எவ்வளவோ தான் வேலைக்கு போனால் தான் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் காவேரி இல்லைங்க, என்னால் உங்களை அந்த நிலமையில பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட பேச்சை கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பட் பரவாயில்ல, காவேரி இப்படி ஒரு கெத்தான விஜயை அப்படி நார்மலான வேலைக்கெல்லாம் போக சொல்கிறது நல்லா இருக்குன்னு கரெக்டாக தான் யோசிச்சிருக்காங்க. ஆனால் விஜய்க்கோ காவேரிக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணணுன்ற ஆசை இருக்கனால அவங்க மறுபடியுமே ஜாபை தேடிக்கிறதா இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் கரெக்டாக நம்ம நினச்ச மாதிரியே யமுனா காவேரியோட கர்ப்பத்துக்கு விஜய் தான் காரணமானு சொல்லிட்டு அடுத்த சந்தேகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இதை கேட்டுட்டு நிவினுமே செம்ம கடுப்போட ஏன் ஒரு பொருளை கூட அவங்களோட முகத்தில் விட்டு எறிஞ்சிட்டு கோவத்தில் கிளம்பிட்டாங்க. அந்த கடுப்புலையே அவங்க கங்காவை பார்க்கறதுக்காக போனால் உடனே யமுனா தன்னை தேடி வந்த உடனேயே தன் மனசுக்குள்ளே இருக்க எல்லா விஷயத்தையுமே கங்காவுமே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி குமரன் மாமாவும் வீட்டில் இருக்கவங்களும் காவேரியையும் விஜயையும் ஏதோ விஐபி மாதிரி தாங்கன்னு தாங்குறாங்க. ஏன் நானும் தான் கர்ப்பமாக இருக்கேன், என்னால் அவ்வளோ கண்டுக்கிற மாதிரியே தெரியலன்னு சொல்ல உடனே யமுனா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அதான்க்கா அதே தான் எங்களுக்கும் பிரச்சனை. இந்த நிவின்க்கு எதுக்காகக்கா காவேரி மேலே அவ்வளோ அக்கறை இருக்கணும், பொண்டாட்டி என் மேலே இருக்க பாசத்தை விட அவன் மேலே அதிகமாக இருக்குன்னு சொல்ல உடனே கங்கா யமுனாவோட கீழ்த்தனமான புத்தி தெரிஞ்சுக்காம அவங்க ஒரு விரக்தியில் ஆமாம் இந்த காவேரி ரொம்பவே கொடுத்து வச்சவ, எங்கே போனாலும் அவளுக்கு ராஜ மரியாதை தான் கிடைக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக டைவர்ட் பண்ணுற மாதிரி இந்த குழந்தையால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா யமுனாவும். ஆமாம் உனக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமான்னு கேட்க உடனே கங்காவோ எனக்கு குமரன் மாமா மாதிரி ஆண் குழந்தை தான் வேணும், அது மட்டும் இல்லாமல் சில சமயங்களில் நம்ம அப்பாவே நமக்கு வந்து பிறந்தா நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்ல உடனே இதுதான் சாக்குன்னு கங்காவை காவேரிக்கு எதிராக திருப்பி விடணுன்றதுக்காகவே யமுனா ஆமாம் அப்பா வந்தால் கூட கண்டிப்பாக கர்ப்பமாக இருக்க காவேரியோட வயிற்றுக்குள்ளேருந்து தான் வருவாங்க, ஏன்னா நம்ம அப்பாவுக்கு கூட காவேரி தான் ரொம்பவே ஸ்பெஷல், நம்மளாம் சும்மா அப்படி இப்படின்னு ஒட்டி வரவங்க மட்டும்தான் சொல்ல இதை கேட்டுட்டு கங்காவும் மனசுக்குள்ளே ஆமாம் அதுவும் உண்மை தானே, ஏன்னா அப்பா இருந்தப்பையும் சரி போனதுக்கப்புறமாவும் சரி காவேரி ரொம்பவே தைரியமாக நம்மளோட குடும்பத்தை வழி நடத்தியிருக்கால, அவளுக்கு அதெல்லாம் கிடைக்கதா செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காவேரியை ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யமுனாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. அதனால் அவங்க ரொம்பவே வில்லத்தனமாக கங்கா கிட்ட காவேரியை பற்றி தப்பாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், யமுனாவும் கங்காவும் ஒன்று சேர்ந்துருவாங்களா? கண்டிப்பாக அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா காவேரிக்கோ விஜய்க்கோ ரொம்ப பெரிய மன கஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. பட் ஆல்சோ கங்காவும் எனது கோவத்தில் எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு காவேரியையும் ரொம்பவே பிடிக்கும். அதனால் யமுனாவோட கீழ்த்தனமான புத்தியை தெரிஞ்சுக்கிட்டு கோடி சீக்கிரம் அவங்க யமுனாவோட இந்த மாதிரியான பேச்சுவார்த்தையை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் பழையபடியே காவேரி கூட ஒரு சூப்பரான பாண்டிங்கோடு இருந்தால் நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ காவேரி நினைக்கிற மாதிரியே விஜய் ஒரு சூப்பரான பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அவங்க பாட்டி தாத்தா கிட்ட சவால் விட்ட மாதிரியே அவங்களோட பிஸ்னஸை விட பல மடங்கு அதிகமான சொத்துக்களை இவங்க சேர்த்து காவேரியையும் அவங்களோட குடும்பத்தையும் சும்மா செம்ம கெத்தாக இந்த உலகத்தில் நிலைநிறுத்துவாங்களா?